மாமாவும் அத்தையும் ரொம்ப பாவம், இத்தனை வேலைகளையும் தனியா பாக்குறாங்க. வார்த்தையால அவங்க கிட்ட நான் பையன் மாதிரி தானே சொல்லக்கூடாது, அது மனசுல இருக்கணும். பாத்தீங்களா, உங்க சித்தி குத்தி காட்டுற அளவுக்கு எங்க அப்பா அம்மாவோட நிலைமை ஆயிடுச்சு. ஏய், என்ன விட்டா பேசிட்டே போற? விஜய் பிரச்சனைனால கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டேன், இல்லன்னா நானே இதெல்லாம் பண்ணிருப்பேன். உங்க தம்பின்னு வரும்போது அதுக்கு தானே முக்கியத்துவம் கொடுத்தீங்க. அது எங்க வீடாச்சே. இதுவே எங்க வீட உங்க வீடா நினைச்சிருந்தா இப்படி விட்டுருப்பீங்களா நீங்க? அடி பாவி, என்னங்க இப்படி வாரி விடுறா? எப்படா சந்தர்ப்பம் கிடைக்கும் வாரி விடலான்னு பாப்பா போல இருக்கு. சரி, அப்ப நாங்க கிளம்பிட்டோங்களா? நாங்க கிளம்புறோம். நானும் மகாவும் நாளைக்கு வந்துடுறோம். பாட்டி வீட்டுக்கு போறோம். ஆமாண்டா. சரிங்க, வரட்டுங்களா? அப்ப நாங்க கிளம்புறோம். எதுக்கு மாப்பிள்ள இதெல்லாம்? நாங்க நிறைய இடத்துக்கு போக வேண்டியிருக்கு. அதுவும் இல்லாம இன்னைக்கு வெயில் வேற ஜாஸ்தியா இருக்கு. நாங்க போய்க்கிறோம் மாப்பிள்ள. இத பாருங்க, ஆட்டோ புக் பண்ணிட்டு இருக்கு. அது வந்துருச்சுன்னா எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துருவோம். என்னத்த எப்படி சொல்றீங்க? எப்பவும் மகாவை சமாதானப்படுத்துறதுக்காக செய்யற மாதிரி நினைச்சிட்டீங்களா? ஐயோ, அப்படி இல்ல. இல்லாத பிரபா கல்யாணத்துக்காக போய் பத்திரிகை கொடுக்கறது எனக்கு ரொம்ப சந்தோஷமான விஷயம். இன்னைக்கு ஃபுல்லா நான் உங்க கூட தான் இருக்க போறேன். அத்தை, சில பேர் நினைக்கலாம் என்னமோ இதெல்லாம் அவங்க சொல்லிதான் பண்றேன்னு. ஆனா இதை நான் யாருக்காகவும் பண்ணல, என் மனசாரதான் பண்றேன். நான் உங்ககிட்ட அன்னைக்கே சொன்னேன்ல, அவங்க மருமக இல்ல மகன். அத நீங்களே பாப்பீங்க. நேரமாச்சு, போலாம் வாங்க. ஏறுங்க அத்தை. ஏறுங்க. ஒரு அப்பாவா அழகிய ஒழுங்கா பாத்துக்க மாட்டீங்க, அதை நான் கேட்டா கோவப்படுவீங்க. அதே மாதிரி எங்க வீட்டுக்கு ஹெல்ப் பண்றேன்னு நீங்களா தானே ஒத்துக்கிட்டீங்க. அதை ஏன் பண்ணலன்னு கேட்டா உங்களுக்கு இவ்ளோ கோவம் வருதா? அப்போ நான் எப்படி சமாதானம் ஆகுறேன்னு பாருங்க. நீங்க போயிட்டு வாங்க, அப்ப தெரியும் இந்த மகாவை பத்தி. பாத்துக்கிறேன்.